மயிலத்தில் காவலர் பயிற்சி பள்ளி மற்றும் மின்வாரிய அலுவலகம் என அரசு துறை அலுவலக கட்டிடத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் சுமார் 5 ஏக்கரில் திடீரென இரவோடு இரவாக ஒரு சிலர் ஆக்கிரமித்து சிறு சிறு குடிசைகளை அமைத்ததால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் இருந்து சேந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் அரசுக்கு சொந்தமான நிலம் சுமார் 5 ஏக்கர் உள்ளது. இதில் மிக பெரிய குடிநீர் கிணறு ஒன்று உள்ளது. இந்த குடிநீர் கிணற்றில் இருந்துதான் மயிலம் கிராம பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சின்டெக்ஸ் தொட்டியில் அந்த நீரை நிரப்பி பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த நிலம் குறித்து ஒரு சிலரின் தவறுதலான தூண்டுதலின் பேரில் நேற்று முன்தினம் மயிலம் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் காவலர் பயிற்சி பள்ளி மற்றும் மின்வாரிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிலத்தில் கொட்டகைகளை அமைத்தும் கயிறுகளை சுற்றி கட்டியும் அவரவர்களால் முடிந்த அளவு இடத்தை பிடித்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டனர். கிணற்றை சுற்றி உள்ள பகுதியில் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் களிகளை நட்டு கயிறு கட்டியதால் தினசரி பயன்பாட்டிற்காக குடிநீர் எடுத்து வந்த மயிலம் கிராம மக்கள் அந்த கிணற்றில் குடிநீர் எடுக்க முடியாமல் தவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மயிலம் போலீசார் ஆக்கிரமிப்பாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதேபோல் காவலர் பயிற்சி பள்ளி அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் 2 நாட்களுக்குள் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என காலக்கெடு விதித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அரசு துறை அலுவலக கட்டிடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இரவோடு இரவாக கிராம மக்கள் ஆக்கிரமித்து கொட்டகை அமைத்த சம்பவம் அப்பகுதியில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியது.